சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல் டைட்டில் வின்ன காயத்ரி அவங்கள பற்றி முழுமையாக இப்போ இந்த பார்க்கலாம். காயத்ரி அவங்க சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் தன்னுடைய தனித்துவமான பாடல்கள் மூலம் ரசிகர்கள் மனசில் இடத்த பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காயத்ரி அவங்க தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் தாங்க பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா பெயர் ஐயப்பன், அம்மா பெயர் அமுதா. காயத்ரியுடைய அப்பா தமிழ் வித்வானாக இருக்காரு. அவங்களுடைய அம்மா ஒரு டீச்சராக இருக்காங்க. காயத்ரியுடைய அம்மாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்காது அவங்களுடைய அப்பா தாங்க. ஏண்டா காயத்ரியுடைய அம்மா மேரேஜுக்கு முன்னாடி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் படிச்சிருந்துருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறம் தான் பிகாம், எம்பிஏ, டைப்ரைட்டிங், ஹிந்தி கிளாஸ் என எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப உதவியாக இருந்தது காயத்ரியுடைய அப்பா தாங்க. காயத்ரியுடைய அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் குழந்தை இல்லையாங்க. அதுக்கப்புறம் தான் காயத்ரி பிறந்திருக்காங்க. காயத்ரி பிறந்த கொஞ்ச நாளுடைய அவங்க அப்பா ஹோம் ஹாஸ்டேஜுக்கு போயிட்டாராம். காயத்ரி அவங்க பேச பேச தான் அவங்களுடைய அப்பாவும் பேசியிருக்காரு. காயத்ரியோட குடும்பமே இசை குடும்பமாங்க. ஆமாங்க, காயத்ரியுடைய தாத்தா நாதஸ்வர கலைஞராக இருந்திருக்காரு. இதனாலே காயத்ரி அவங்க சின்ன வயசுலேருந்து முறைப்படி இசை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே மாதிரி பரதநாட்டியமும் கற்றுக்கிட்டு இருக்காங்களாங்க. காயத்ரி அவங்க ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு பரிசுகள்லாம் வாங்கியிருக்காங்களாம். காயத்ரி அவங்களுக்கு இசை ராணி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துட்டாங்க. காயத்ரி உங்களுடைய அப்பா உங்கள் தாத்தா முழுருமே சேர்ந்து ஒரு மேடையில் நலம் தானா அப்படிங்கிற பாடலையும் பாடியிருக்காங்க. காயத்ரி அவங்கள பார்க்கும்போது சரி, அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க பாடுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே பார்க்கும்போது அப்படியே சித்திரமாக மாதிரி தாங்க இருக்குது. சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் பக்தி திருவிழா சுற்றுல ஒரு தாலி வரம் வேண்டும் தாயம்மா அப்படிங்கிற பாடலில் ரொம்பவே உருக்கமாக காயத்ரி அவங்க பாடியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த வயசில் இவ்வளோ கஷ்டங்களா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் காயத்ரி அவங்க அவங்க ஃபேமிலியில் நடந்த சில சோகமான கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10ல் காயத்ரி அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசாக வழங்கப்பட்டிருக்குது. செகண்ட் 2,000 ரூபாவா நஸ்ரின் அவங்க வந்துருக்காங்க. அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டுச்சு. தேர்டு 2,000 ரூபாவா சாரதா சுருதியும் ஆதித்யா அவங்களும் வந்தாங்க. அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை விரும்பி பார்த்தீங்களா? சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் காயத்ரி அவங்க பாடின பாடலில் எந்த பாடலில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும், காயத்ரி அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரெடபிள் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.